நாங்க ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது ரெண்டாவது விஷயம். எப்படியோ நாங்க 200 ரன்னுக்கு மேல எடுத்துருவோம்ல. இப்படி வந்து சொல்ற மாரி தான் எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு எஸ்ஆர்எச்சுக்கும் கேகேஆருக்கும் நடக்கிற மேட்ச்ல கேகேஆர் டாஸ வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. வழக்கம் போல எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடியா வந்துருந்துச்சுங்க. இன்னைக்கு ட்ரேவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. பவர் பிளேலே இவங்களோட பார்ட்னர்ஷிப்னால 80 ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சு. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆயிருமோ அப்படின்னு தான் வந்து கேகேஆர் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பார்ட்னர்ஷிப்பை நாங்க வந்து உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் தியாகி ட்ரேவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆனாலுமே கூட அபிஷேக் சர்மா, இசான் கிசான் இவங்க 2 பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இசான் கிசானும் நல்ல இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்பதாங்க எஸ்ஆர்எச்சுக்கு ஏமானா முசராபானி வந்தாரு. வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் வந்து இசான் கிசானோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா நல்ல ஒரு இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணுவார்னு பார்த்தா அதே ஓவர்ல நான் அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டே எடுப்பேன்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை எடுத்தாருங்க. என்னதான் இந்த விக்கெட்டை முசராபானி எடுத்தாலும் இந்த கேட்சை வருண் சக்கரவர்த்தி பிடிச்சதுக்கு அவரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அது கரெக்டான கேட்சா, அவுட்டா நாட் அவுட்டான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா பாலுக்கு கீழே தான் வந்து ஃபிங்கர்ஸ் இருக்கு, அதனால ஐசிசி ரூல்ஸ் படி இது அவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து அவுட்டு கொடுத்தாங்க. சரி விக்கெட் போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கோர் கண்ட்ரோல் ஆகும்னு நினைக்கும் போது அப்பதான் அனிகேத் வர்மா அவுட் ஆனா கூட கிளாஸ் இன்னும் நிதிஷ்குமார் ரெட்டியும் நாங்க ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போடுவோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் நல்லா வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அப்படியே இவங்களோட பார்ட்னர்ஷிப் கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆயிரும் அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க வைபவ் வராரா வந்து முசராபானி மட்டும்தான் ஒரு ஓவர்ல 2 விக்கெட் எடுப்பாரா, நானும் ஒரே ஓவர்ல அடுத்தடுத்த பால்ல விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து தூக்குனாரு. அதுக்கப்புறம் அடுத்த பால்ல சலீல் அரோராவோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னதான் விக்கெட் போனாலும் கிளாஸ் நின்று நான் அதிரடி காட்டி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாரு. இவரோட அதிரடினால இன்னைக்கு எஸ்ஆர்எச் 20 ஓவர் முடிவுல 226 ரன் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது கேகேஆருக்கு எதிராக ஒரு சூப்பரான ஸ்கோருங்க. ஆனா இந்த ஸ்கோரை கேகேஆர் சேஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கிட்டையும் அதிரடியான பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பிச்சும் பேட்டிங்க்கு சாதகமா வந்திருக்கு. அதனால இன்னைக்கு மேட்ச்ல வந்து கேகேஆரும் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னொரு பக்கம் எஸ்ஆர்எச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து 200 ரன்னுக்கு மேல எடுத்தாங்க. ஆனா அதை ஆர்சிபி அசால்ட்டா வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்எச்சோட பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி வந்து இருக்கு. பேட்டிங்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவலா பவுலிங்லேயே அதிரடி காட்டி இன்னைக்கு மேட்சை வின் பண்ணி முதல் வெற்றியை பதிவு பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்எச்சோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.